கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 109 வசனம். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். ஒரு தம்பதிக்கு ஜூபின், சுரேஷ் என்ற 2 பிள்ளைகள் இருந்தனர். ஜூபின் தேவனுக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து பயந்து வாழ்ந்தான். ஆனால் சுரேஷ் கெட்ட குமாரனைப் போல மனம் போன வாழ்க்கை வாழ்ந்தான். இதில் ஜூபின் அவனுக்கு அறியாமல் ஆசீர்வாதத்தை விரும்புகிறான். சுரேஷ் அவனுக்கு அறியாமல் சாபத்தை விரும்புகின்றான். அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம். இந்த பகுதியிலே தாவீது துன்மார்க்கமாய் வாழ்ந்து பொல்லாப்பை விரும்புகிற மனிதன் அதற்கேற்ற பலனை தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதை குறிப்பிடுகிறார். ஏனெனில் அதை பெற்றுக்கொள்வதில் அவன் மிகவும் சந்தோஷப்படுகிறான். தன் வாழ்க்கையில் அது இன்பமானது என்று அனுபவிக்கிற சூழ்நிலைகளில் அவன் வாழ்க்கை இருப்பதை குறிப்பிட்டு காண்பிக்கிறார். ஆனால் கர்த்தருடைய தாசனாகிய தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எல்லாமுமாய் கூட இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறார். துன்மார்க்கனால் வருகிற எல்லா தீமைகளையும் ஆண்டவர் பொல்லாங்கு செய்கிற மனிதருடைய வாழ்க்கையிலேயே திருப்பி விடுகிறார். பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றது? தீமை என்று தெரிந்தும் அதற்கு ஆண்டவர் தண்டனை தருவார் என்று அறிந்தும் துணிகரமாக பொல்லாப்பு செய்கிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. காரணம், ஆண்டவரை குறித்த பயமில்லை. இன்று நாம் எதை விரும்புகிறோம்? அநேகர் தங்களுக்கு தெரியாமல் சாபத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி நிரூபிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். சாபத்திலிருந்து விடுதலை பெற நாம் இயேசுவை அண்டி வாழ்வதே சிறந்த வழி. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இயேசு இன்றும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபம் செய்வோம். பிதாவே, உம்முடைய சாயலின்படி படைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உம்மை போல ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ்.